கருப்புன்னு ஒரு படம் வருது. எனக்கு ரீக்ரியேஷன் சொல்லும்போதே இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் ஒரு டவுட்டு. ஏன்னா எந்த சீன் பார்த்தாலுமே எது ரீக்ரியேஷன் வரப்போகுது நமக்கு தெரியாதானே. இவங்க கூட நான் வந்து பேரா பண்ணும் அப்படின்னு நீ விஷ் பண்ணுற ஒரு பிரதீப் நீ எடுத்தோட பிரதிபிண்டிங்க யோசிப்பீங்க ஏதாச்சும் இது பண்ணுவீங்க அப்படிலாம் எதிர்பார்த்தோம். ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நடந்த ஒரு ப்ளஸ் என்ன, ஒரு மைனஸான விஷயம் என்ன? என்னுடைய சின்ன சின்ன பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், அந்த மாதிரி போய் பிஹேவ் பண்ணவுமே இல்லாமல் இருக்குது. மெச்சூர்டாக நடந்து கொள்ள சொல்கிறாங்க, அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து ஒரு ஆங்கர். ஒரு கொஷின் உண்டு. ஐயோ, அது அப்போ நான் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கம்மின்னு தானே. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு நான் வந்து கேட்டேன்னா, உங்களுடைய கணவன்மார்கள் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட். எனக்கு இப்போ காரப்பொடி சாப்பிடணும் போல இருக்கு. என்கிட்ட 40 ரூபா தான் இருக்கு. இப்போது நீ வந்து கேட்குறது பெரிய 50 ரூபா, அது வாங்குறதுக்கு காசு என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? எங்கள் பாஸ்போர்ட் வாங்குற காசை எடுத்துகிட்டு தான் நீ போனேன். ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கெஸ்ட்டு தான். எஸ், நம்ம கூட ஜனனி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? குட். ஸோ வந்து எஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். மயில்குமரன் ஸோ சாங் வந்து இந்த சீசனுக்கு எல்லாமே ஃபுல்லாக அந்த முருகன் பற்றியாகவே எல்லோரும் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சைடு செய்யோன்னு பார்க்குறோம், இன்னொரு சைடு தமிழ் கடவுள்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பெருசாக பார்க்குறோம். தென் வந்து இப்போ பார்த்தா மயில்குமரனோட சாங் ஒன்று. ஸோ அதில் நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த சாங்க்கு மேபி அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா டீம்? அப்ரோச் பண்ணி சினிமாலாம் பண்ணலாம் போதும், கொஞ்சம் டிவைனாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருப்பாங்களா டீம்? இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்குமே வந்து அந்த கொஞ்சம் கடவுள் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசை. பட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, முருகன் பாட்டு தான், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஓகே சரி பாட்டை அனுப்புங்க, சாங் அனுப்புங்க, கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அனுப்பினோடனே சில சாங் எல்லாமே ஒரு மாதிரி பக்தியாகவும் இருக்குது. இது எப்படின்னா அந்த கொஞ்சம் சினிமேட்டிக் பக்தியோட அந்த ஒரு மாதிரி ஜாலி வைவெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி கன்செப்டும் அது கேட்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்ட்ரி ஆகிற மாதிரி அதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்குது. இப்போ ஓகே, முருகன் பாட்டு வேறு, முருகன் தான் இப்போது வந்து எல்லாருமே முருகனுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டோம். ஸோ சரி பண்ணுவோமே அப்படின்ட்டு இறங்கினது தான் இது. இல்லை, இப்போது சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் பண்ணுறவங்க சினிமா இதெல்லாம் இருந்துட்டு இந்த டிவைன் சைடில் போகிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஃபுல்லாக நம்மளை அங்கே போயிட்டோம்னா ஃபுல்லாக டிவைனாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவங்களை பாட்டு பாட கூப்பிடுவாங்க, அப்புறம் சபரிமலைக்கு போடுவாங்க, அதில் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ஈஸ்வரம் நடக்கும் இது. ஸோ இதை நீங்கள் எப்படி இன்வால்வ் பண்ணி போனீங்கன்னா, இல்லை ரொம்ப பயபக்தியோடு போனீங்களா? கடவுள் பாட்டு நோ சொல்லிட்டா நம்மளுக்கு நோ ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணி? இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே ஒரு ஒரு கேரக்டருக்கும் எல்லா கேரக்டருமே ட்ரை பண்ணணும் தானே. இப்போ தெய்வ பாட்டாக இருக்கட்டும், காதல் பாட்டாக இருக்கட்டும், சரி எதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு யுனிக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஓகே, இது சொல்லும்போதே ஒரு இதுவுமே எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே, அந்த ஒரு பக்தி பரவசம் சரி அப்படின்னு நினச்சிட்றேங்க நான். அண்ட் வந்து இந்த சாங்கில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், லொக்கேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போதே ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு அழகாக இருந்தாலும் லொக்கேஷன் மேலேயும் கண்ணு போயிட்டே இருக்கு. நான் நோட் பண்ணேன், நீங்கள் வந்ததுலேருந்தே லொக்கேஷன் எங்கே, அந்த லொக்கேஷன் எங்கேன்னு கேட்கும்போதே. ஏன்னா அதில் சீரியஸாகவே சொல்கிறேன், சிலது சிஜி இருந்தாலும் தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிஜின்னு சொல்லி. சிலர் லைவாகவே எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போனாங்க, இங்கெல்லாம் போகணும் இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி வெயிலெல்லாம் அலைய விட்டுருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் பற்றி சொல்லுங்க. சரியான வெயில் தான். ஐயோ, அதெல்லாம் நான் தண்ணியும் நிற்கிற இடத்துலலாம் தண்ணி ஊற்றி ஊற்றி தான் நின்னது. அந்தளவுக்கு வெயில் தான். பட் 3 லொக்கேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. கரெக்டாக எனக்கு பேர்கள் கொஞ்சம் தெரியலை. 3 லொக்கேஷன் மாறி மாறி போனால், ஆனால் 3 செம்ம வெயில். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஃபுல்லாக வெயில சாவடிச்சிட்டாங்களா? சரியான வெயில் தான். பட் ஓகே, முருகன் பாட்டு தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணதான். ஆஃப்டர் கருப்புக்கு அப்புறம் நீங்கள் அகைன் வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அகைன் இந்த விஷயம் பண்ணுறதுலேயும் சரி, ஆடியன்ஸாக உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, இங்கே டீமாகவும் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? டீமாக எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போது என்ன அந்த சாங்குக்கு என்ன தேவை, என்ன விஷுவல் தேவை,
இப்போ நான் பிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் எப்படின்னா இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போது எந்த சாங் பண்ணும்போதுமே நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம ஜாலியாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இது பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த டீமாக இருக்கட்டும் சொல்லும்போது இந்த மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க அத நடந்து கொண்டது, இந்த அதெல்லாம் சொல்லிக் குடுத்தது, எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஆடியன்ஸாவுமே நான் இத காட்டியிருந்தேன். நெறைய பேருக்கு காட்டியிருந்தேன். ஆர்டிஸ்ட்டுக்குமே நெறைய பேருக்கு காட்டியிருக்கும்போது, "ஏய் நல்லா இருக்கே சாங், நல்லா இருக்கே." எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருந்தேன். நான் சில சாங் வந்து எந்த சாங்னாலும் காட்ட மாட்டேன். ஆனா இது அப்படி இல்ல. நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து கார்ல போகும்போதெல்லாம், "அந்த ஒரு பாட்டு இருக்கு கேட்குறீங்களா?" அந்த மாரிலாம் போட்டுட்டு எல்லாருமே சொன்னாங்க, "யார்ட்ட பாட்டு?" அந்த மாரி நான் சொன்னேன், "என் பாட்டு தான்." அப்படின்னா, "நல்லா இருக்கு." காட்டுன எல்லாருமே சொன்னவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. கருப்புன்னு ஒரு படம் வருது. லியோக்கு அப்புறம் வந்த படம் தான். வந்ததுக்கப்புறம் அதில ஒரு சீன் நடக்குதுல்ல. இப்போ அது ரீக்ரியேட் பண்ண போறோம். வாங்க நடிங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த சீன்ல நடிக்கும்போது லைக் ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா, ஐயோ! இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணதே மறுபடியும் கூப்பிடுறாங்களே. அதையே பண்ண போறோம். அந்த ஏரியா அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரீக்ரியேஷன் சொல்லும்போதே அது எப்படி பண்ண போறாங்கன்னு தான் ஒரு டவுட்டு. ஓகே. ஏன்னா எந்த சீன் பார்த்தாலுமே எது ரீக்ரியேஷன் வரப்போது நமக்கு தெரியாதானே. அப்ப சரின்னுட்டு போனா லொக்கேஷன்ல இந்த சீனுன்னு சொல்லும்போது, அதில இன்னும் ஒரு சந்தோஷம்னா, லியோ பண்ணும்போது கொஞ்சம் பயந்துட்டே தான் பண்ணான். ஏன்னா அந்த சீனே அப்படிதான் கொஞ்சம் பயமா இருக்கும். அ ஒரு மாரி சிரிக்க முடியாது. என்ன சொன்னா சிரிச்சா அந்த கேரக்டர விட்டு வெளியில போயிருவோம்ன்ட்டு எல்லாருமே அப்படி அப்படி அந்த மாரி தான் இருந்தது. பட் கருப்புல வந்து ஒரு மாரி ஜாலியா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, அந்த மாரி ரிலாக்ஸா பண்ணதால வந்து, அங்க என்னலாம் மிஸ்டேக் விட்டோமோ இதெல்லாம் இங்க மிஸ்டேக் பண்ணிருவோம். பண்ணி ஏன்னா ஆமா. இப்போ லோக்கி அண்ணன் இருக்காரு. ஒரு சைடு லோக்கி அண்ணாவோட படம். இன்னொரு சைடு வந்து ஆர்ஜே பாலாஜி ஆ. அவர்களுடைய படம். ஸோ இந்த ரேம்போவே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த சீன் திட்டுகள் அந்த மாரி யாராவது விழுந்துச்சா? திட்டுக்கள் வாய்ப்பில்ல. ஓகே. அங்கேயும் விளையல, இங்கேயும் இங்கே விளையல. விளையாடல தப்பிச்சிட்டீங்க. அங்க திகில் திகில் நிமிடங்கள். ம். இங்க ஆர்ஜே பாலாஜி சார் தெரியும் தானே ஃபன்னா இருக்கும். அவர் சீன் சொல்லும்போதே ஃபன்னா தான் இருந்தது. ஓகே. ஸோ அந்த மாரி தான் சொல்லிட்டே இருப்பாரு. பாதி நேரம் நான் அப்படியே திரும்பி சிரிச்சுட்டு தான் இருப்பேன். சினிமால நடிக்கும்போது டயலாக்ஸா வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரொனன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து சென்னை பாஷை அதிகமா வரும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு பாஷை மதுரை பாஷை வரும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்த பாஷை வரும்போது, ஸ்லாங்கா வந்து நீங்க வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்கன்றது எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாளா இருந்தேன். அந்த ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு இருக்கும்? நான் டயலாக்ஸ் பேப்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே அனுப்ப சொல்லிருவேன். அவங்களே நான் கேட்காட்டியே அனுப்பிடுவாங்க பார்க்க சொல்லி. டயலாக்ஸ் பேப்பர பார்க்கும்போது ஓகே நான் வாசிச்சு வாசிச்சு பார்ப்பேன். ஓகே. நான் சொல்றது எப்படி இருக்கு, அங்கே எப்படி இருக்குன்னு. செட்டுக்கு வந்ததுக்கப்புறமுமே நான் கேட்பேன் எல்லார்கிட்டயும். என்ன எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கலாம் வந்து எனக்கு அந்த அண்ணாலாம் வராது ஃபர்ஸ்ட்ல. நான் இது ஆ. எப்படியா சொன்னீங்க? நான் ஆ அந்த சொல்லலாம். மாரிலாம் சொல்லுவீங்க. என்ன? என்னண்ணா? இங்கண்ணா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வராது. ஓகே. அப்படியே ப்ராப்பரா "அண்ணா இங்க வாங்கண்ணா" அந்த மாரிலாம் சொல்லுவேன். இப்போ ஷூட்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாரி அதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ ஓகே. ஷூட்ல போகும்போதே என்ன வேணும் நான் இருந்து கேட்பேன். எப்படி சொல்லணும்னு கேட்டு கேட்டு அத பழகிக்கும். ஃபர்ஸ்ட்டே ஸ்கிரிப்ட் அனுப்ப சொல்லுவேன். எனக்கு அனுப்பிருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு. சிலது அதில சாங்ஸ்ல எனக்கு இல்ல நான் படம் டயலாக் கூட ஏதோ டேக்ல பிடிச்சலாம் வச்சுக்கங்க. நீங்க சாங்ல அதுக்கு லிப் சிங்க் குடுக்குறதுக்கு ஆ. ஒரு ஒரு கண்டிப்பா இந்த டீமோட நீங்க நிறைய விஷயம் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கணும். நிறைய இதுவாயிருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் படிச்சு படிச்சு ஆ லிரிக்ஸ்லாம் லிரிக்ஸ் எழுதுனீங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட்டே அனுப்ப சொன்னா. சாங்கும் அனுப்பினாங்க, ம். லிரிக்ஸும் அனுப்பினாங்க. ஓகே. 2யுமே படிச்சேன். அண்ட் நாங்க வந்து கேள்விப்பட்டோம். நீங்க வந்து ஒரு ஆங்கர். ஒரு ஆங்கராவும் சரி, ஒரு நியூஸ் ரீடராவும் நீங்க இருக்கும்போது, உங்க ஃபர்ஸ்ட் டே அந்த டே அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அதில இருக்க கஷ்டங்கள், நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ! அது ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா ஓகே. ஆமா. ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன லைவ்ல இறக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே லைவ். எனக்கு ஐயோ! கா எப்படி லைவு? அப்போ பயந்து பயந்தே போனா நான் வந்து லைவ அப்படியே மறந்துட்டேன். மறந்துட்டேன். ஓ! லைவ்ன்றதே மறந்துட்டேன் சரியா. எனக்கு ஞாபகமே இல்ல. அப்ப கட்டுன்னு நான் சொல்லிட்டீங்களா? பாட்டுக்கு இல்ல ஜாலியா என் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க வழிக்கிட்டேன். அது காலர் ஷோ ஒண்ணு. லைவு. அப்படியே பேசிட்டு ஜாலியா பேசி போட்டு நான் பாட்டுக்கு அப்போ அவங்க வந்து எனக்கு அது லைவ் மைண்டே இல்ல. அதுக்கப்புறம் ஓகே இந்த பொண்ணு கரெக்ட்டா பண்றியேம்மா பயமில்லாம. அப்பதான் கேட்குறேன், "லைவா சார்?" ஏன்னா நான் மறந்துட்டேன். ஓ! ஆமா, அப்படியா? ஏன்னா நான் வந்து லைவ் இல்ல அப்படின்ட்டு ஜாலியா கழிச்சேன் நான் சும்மா. ஓ! பட் அது அவங்களுக்கு ஓகே அந்த மாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இன்டர்வியூஸ்ன்னா இன்னும் லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டே சொல்லிருவேன். "இங்க பாருங்க ஏதாச்சும் தப்பா இருந்தா மன்னிச்சிடு" கேட்டுட்டு தான். பட் போக ஒரு மாரி நான் ஜாலியா பேசிருவேன். உங்களுக்கு இப்போ கெஸ்ட் சம்டைம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோ நடக்குது. ம். இமேஜினேஷனுக்குள்ள போலாம். சடனா வந்து இப்போ கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கெஸ்ட் வராங்கம்மா. ப்ரிப்பேர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ. இன்டர்வியூக்காக சொல்றேன். இப்போ ஐபிசில தான் ஒர்க் பண்ணும்போது, இன்டர்வியூக்காக சொல்றேன். நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த அறிபறியாக வந்து ஏதாவது கேட்க முடியாமல் ஏதாச்சும் கேள்வியை கேட்டு மாட்டிக்கிட்ட சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கா அவங்களுக்கு? ஒரு கொஸ்டின் உண்டு. ஐய்யயோ! அது அப்ப நான் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கம்மின்னு தானே. அப்ப வந்து அந்த அவங்க கிட்ட கேட்கும்போது, அ உங்க ஹஸ்பண்ட் வந்து என்னலாம் உங்களுக்கு அ ஒரு சப்போர்ட்டா இருந்ததுக்கு நான் வந்து கேட்டேன்னா, உங்களுடைய கணவன்மார்கள் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் அப்போ வந்து அவங்க வந்து இப்படி கணவர் மார்கள் கணவன்மார்கள்னா நெறைய நிறைய ஹஸ்பண்ட் தானே. பேர்ல. அப்போ வந்து அவங்க என்ன பார்த்தாங்க. அப்ப எனக்கு புரியல. இப்ப நான் கேட்கிறேன். சொல்லுங்க உங்க கணவன்மார்கள் வந்து உங்களுக்கு எவ்வாறு உறுதுணையா இருந்தாங்க? அப்பாவா? எப்பா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான்மா. ஐயோ! ஐயோ மன்னிச்சிருங்க. அப்புறம் அவங்க போகும்போது கூட, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாரி வார்த்தைகள நான் கொஞ்சம் விட்டுருவேன். ஒரு 4 பேர் சொல்கிறேன், இவங்க கூட நான் வந்து பேரா பண்ணும் அப்படின்னு நீ விஷ் பண்ணுற ஒரு 4 பேர். ஆ. ஓகேவா? நான் சொல்கிறேன், உங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து கென் கர்னஸ், ஆ. செகண்ட் ஒன்று வந்து அபிஷன் ஜீவித், தேர்ட் ஒன்று வந்து சூர்யா விஜய் சேதுபதி, ஓகே, ஃபோர்த் ஒன்று வந்து பிரதீப் பிஆர், பிரதீப் ரங்கநாதன். பிரதீப். நீ எடுத்தோன்னே பிரதீப்ன்றீங்க, யோசிப்பீங்க ஏதாச்சும் இது பண்ணுவீங்க அப்படிலாம் எதிர்பார்த்தோம். பிரதீப். ஒய் பிரதீப்? கொஞ்சம் ஆக்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அந்த மாரி கொஞ்சம் ஏரியா பையன் மாரியே அந்த அந்த ஸ்கூல்ல நம்ம பார்த்த, காலேஜ்ல பார்த்த அதே ஒரு ஆக்டிங் இருக்கிறதால கொஞ்சம் அதாவது ஃபன்னா இருக்கும் கொஞ்சம். லியோ மாதிரி நீங்கள் வைடராக ரீச் ஆகி உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது சில படங்களில் அந்த அப்ரிசியேஷன் மேபி மிஸ் ஆகலாம். ஆனால் அந்த படத்தில் நீங்களே பேராக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேட் சொல்கிறோம்ல, அதெல்லாம் மிஸ் ஆகிறதுலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை மேபி நான் கமிட்மெண்ட்டுக்காக ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. இப்ப எல்லா படமுமே ஹிட் ஆகாது தானே. சில அது ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி போய் சேருது, அதுக்கு நம்ம என்ன ப்ரமோஷன் பண்ணுறோம், அதுக்கான சரியான ஒரு தியேட்டர்ஸ் நிறைய விஷயமும் இருக்குது தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது சில படம் நம்ம நினைப்போம் போகும் நல்லாண்டு, ஆனால் போகாது. சில படம் வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற படம் வந்து டக்குன்னு நமக்கே தெரியாது நல்லா போகும். ஸோ சினிமான்றது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது, என்ன நினைக்க மாட்டோமோ அதான் நடக்கும். ஸோ அதால கொஞ்சம் அந்த விஷயத்துல நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது இல்லை. பட் ஓகே சரி. ஓகே, இப்போ ஒரு சீன் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஐயோ! அது வந்து இப்போ இல்லை என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து உங்ககிட்ட இது கொடுக்கணும், நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு. ஓகேவா? இந்த படம் இருக்குல்ல, கில்லியில் வந்து காரப்பொரி வாங்குற சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன் தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். நான் ப்ளே பண்ணுறேன். அதை வந்து டைலாக் மட்டும் நீங்கள் நல்லா கேட்டுட்டு அதை அப்படியே சொல்ல போகிறீங்க. ரெடி? ஃப்ளைட்டுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இப்போதைக்கு இமேஜினேஷன் இருக்குல்ல, நீங்கள் த்ரிஷா மாதிரி பேச போகிறீங்க. இதை நம்ம ஓனா கூட போடலாம். ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம டைலாக் வேணும். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னா போட்டுக்கலாம். ஓகே, ரெடி? ரெடி. ஃப்ளைட்டுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு இப்போ காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. காரப்பொரியா? ஏன்டி உன்னை ஃப்ளைட்டில் கூட்டு போன சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன், காரப்பொரி வேணும் கேட்டுட்டு இருக்க? காரப்பொரிலாம் வாங்கி தர முடியாது. அவ்வளோதான் டைலாக். ப்ளீஸ்லாம் சொல்லி ப்ளீஸ்லாம் சொல்லி ப்ளீஸ் அட்லீஸ்ட் பேல்பூரி பானிபூரி. என்கிட்ட 40 ரூபா தான் இருக்கு. இப்போது நீ வந்து கேட்குறது பேல்பூரி 50 ரூபா. அது வாங்குறதுக்கு காசு என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? எங்கள் பாஸ்போர்ட் வாங்குற காசை எடுத்துகிட்டு தான் நீ போனி. அதை எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு தெரியலையா? கரெக்டு தான். எனக்கு நீயும் ஜிபே பண்ண தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் கையில் தான் காசு வாங்குன்றதை நினச்சே பார்க்கல. கட் போதும், நன்றி, வணக்கம். சரி, ஓகே, இன்னொரு செக்மெண்ட்குள்ளே போகிறோம். இப்போது லைஃப்பில் வந்து நம்ம பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப் தான் ஆடியன்ஸாகவும் சரி எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பர்சனல் லைஃப் பற்றி நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அது தேவையும் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து ஒரு 5 ஈமோஜிஸ் வச்சுருக்கேன். ஓகே. அந்த ஈமோஜி சம்மந்தப்பட்ட இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து இப்போ ஒர்க் பண்ணுற லைஃப் வரைக்கும் நடந்த எதனா இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்க்ரி. நான் கொஞ்சம் கோவம் வந்தாலாம் திட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, சைலண்ட் ஆயிடுவேன். ஓ, அதால் எனக்கு அது ஞாபகம் வருதில்ல. அடுத்து போவோம். நீங்கள் ஏதோ கொஞ்சம் இதுவாக கேமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஷைங்க, வாழ்க்கையில் ஷை தானே? ஷை தான். ஷை ஷை தான். ஆக்சுவலி ஒரு பையன் என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணான். எப்போ?
அப்போ நீங்கள் இல்லை இன்னொரு கேள்வி இருக்குது. 2-3 இன்டர்வியூ பார்த்தேன். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படியா? ஐயோ! இங்கே இது என்ன பழக்கம் ஒரு ஏதோ 6 இன்டர்வியூ இயர்ஸாக ஏதோ லவ் பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி ஏதோ அப்படியா? அப்படி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தமிழ் எதுலேயோ பார்த்தேன். அது வேற ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ணதை சொன்னா. சரி சொல்லுங்கள், இந்த சம்பவம் சொல்லுங்கள். இது ஒரு பையன் ஒன் சைட்டாக லவ் பண்ணும்போது ஷையான். என்ன அதான் மொட்டையா சொல்கிறேன் அந்த அப்படிங்க. பையன் கொஞ்சம் பண்றது வந்து அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி துரு ஸ்கூல் லைஃப்லையா? ஸ்கூல் லைஃப்ல. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். வேற எதுவும் நீங்கள் அவர் வந்து கிட்ட வந்து ரோஸ் கொடுத்து அதெல்லாம் அந்த இல்ல. மாதிரி செய்ய? அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தானே. ஓகே. நான் இல்ல, அந்த எங்களோட சொசைட்டியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பையன் பின்னுக்கு வந்தாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால கொஞ்சம் அந்த மாதிரி. நீங்கள் லைஃப்பில் ஷாக்கான அனுபவங்கள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு லியோவே உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷாக் வந்து எனக்கு ஷாக் தான். நான் லோகேஷ் சார் ஆஃபீஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி அவரே சொல்கிறாரு விஜய் அடுத்த இந்த மாதிரி அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. நான் பதிலே சொல்லலை. அவரே கால் பண்ணி என்ன அவள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே என் பாட்டில் போகிறா. நான் ஒன்றுமே சொல்லலை. இப்போ அவர் சொல்கிறாரு படம் இருக்கான்னு, நான் எஸ்ன்னு சொல்லலை, நோவும் சொல்லலை. எனக்கு சும்மா சொல்கிறாரான்னு ஷாக் ஆகிட்டேன். நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், இல்லை சார் கொஞ்சம் பயத்தில் தான் எனக்கு. பயமா இல்லை வந்து ஷாக் ஆகுது? ஷாக் தான். எனக்கு சும்மா கூட சொல்லுவாங்க தானே, நம்ம பார்த்ததில்ல. அப்போ தான் ஃபஸ்ட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன இன்டர்வியூக்கு ஆடிஷன் கூப்பிட்டாங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஷாக்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னார், இல்லை அவள் பிக் பாஸ் வெளியில் வந்ததுலேருந்து அவர் அப்படி இருக்கா அப்படின்னு அவர் சொல்லி அந்த மாதிரி. ஓகே, இதுலேயே ஒரு கேள்வி இருக்குது ஆக்சுவலாக. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நடந்த ஒரு ப்ளஸ் என்ன, ஒரு மைனஸான விஷயம் என்ன? ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மூவிஸ் நடிக்க விருப்பம். ஓகே. சினிமாவில் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்கேன். அது மைனஸ் வந்து கொஞ்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு செலவழிக்கிற டைம் குறைவு, ஃபேமிலியோடு இருக்கிற டைம் குறைவு, என்னுடைய சின்ன சின்ன பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், அந்த மாதிரி போய் பிஹேவ் பண்ணவுமே இல்லாமல் இருக்குது. மெச்சூர்டாக நடந்து கொள்ள சொல்கிறாங்க, அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் வந்து ரொம்ப சிரிச்சு லாஃபாக ரொம்ப வந்து நீங்கள் பிளாஸ்டான ஒரு சம்பவம் நிறைய இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுவேன். இன்னொரு நம்பர் வச்சுருக்கிறேன். அதில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கால் பண்ணி, ஹலோ மேடம், நாங்கள் வியர் டிவி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். மேம் யூ ஜெனனி ஃப்ரெண்ட்? யா ஆக்சுவலி மேம் நாங்கள் உங்களை பிக் பாஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். அவையில் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிடுறோம். மேம் உங்களோட சிவி எனக்கு அனுப்புகிறீங்களா? கொஞ்சம் டோனெல்லாம் வேறு மாதிரி பேசி அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான். அதுங்களே சீரியஸாக அனுப்புங்க, பாவம் ஃப்ரெண்ட்ஸுகள் தான். பிறகு அப்புறம் கதைக்கும் போது நான் தான் அப்படின்னா என்ன திட்டுங்கள் அப்படி பாவி, அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஜாலியாக சிரிப்பேன். அந்த மாதிரி தான். அண்ட் வந்து நீங்கள் எமோஷ்னலான டைம் அழுது தான் இது, ஆனால் இமேஜ் எப்படி இருக்குது? அழுதுருக்கேன். நான் வந்து ஹேட் ஆயிடுவேன் டக்குன்னு. ஏதாச்சும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் இது பண்ணா அந்த மாதிரி. அப்புறம் என் நாய்க்குட்டிக்காக நான் அழுதுருக்கேன். நேட்டும் அழுதுனா. அது எனக்கு நேற்று திடீர்னு நான் ஞாபகம் வந்தது. அப்போ நான் வந்து நாய்க்குட்டிக்காக மட்டும், நான் கூட மனுஷர்களை விட நாயில் வந்து கொஞ்சம் அது உண்மையான பாசம் வைக்குமல்ல, அதால் வந்து நான் கனெக்ட் ஆகிறது கூட கொஞ்சம் நாய்க்குட்டி. நானும் கனெக்ட் ஆகிட்டேங்க. 2 நாய் வளர்க்குற வீட்டில். அப்படியா? இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து இப்போ படங்கள் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்தும் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்க வேண்டியதும் இருக்குது. இப்போ சம்டைம்ஸு ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிச்சாலே உடம்பு சரியாமல் போகுது, குளிச்சா ஏர் ஃபாலோ ஆகுது, இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இருக்குது. ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் எப்படி உங்களை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்குவேன். ட்ராவல் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் அது டைம் கிடைக்கும்போது சரி சாப்பாடு இயற்கையாகவே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த இயற்கையான சாப்பாடுகள் தான். இயற்கையான. அண்ட் இந்த சாங் வந்து இப்போது ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னாங்க. ஸோ நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸும் சரி, சிங்கரும் சரி, அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க. ஸோ ஸ்ரீனிஜாவும் வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த டீமை பொறுத்த வரைக்கும்? இந்த டீம் லிரிக்ஸாக இருக்கட்டும், சிங்கராக இருக்கட்டும், சிங்கர் ஸ்ரீனிஷா, மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வாய்ஸும் லிரிக்ஸும் தான் மியூசிக். இது 3 தான் ஒரு சாங்கை வந்து இன்னும் ஒரு இப்போ நாம் வந்தாலுமே அந்த 3 விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது இன்னும் நல்லாயிருக்கும் சாங்குன்னு பார்க்கும்போது. பட் இது 3மே சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அவங்களுக்கு தான் எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும். மேன்சன் ஒரு அழகான ஒரு படைப்பை எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு. அண்ட் சாங் பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து உங்களோட இது ஒரு சைடு இருந்தாலும் சாங் கேட்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் பிரத்யேகராக பேரடைஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த படம் பண்ணணும், இதே மாதிரி சைட்லேயும் மியூசிக் வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி அடுத்த எல்லாருக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.